உன்னதமான இடம். இங்க நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு போயிடு. எனக்கா பரிவட்டம் கட்ட முடியாதுன்னு சொன்ன? என்னையா வெளியில போன்னு சொன்ன? என்னை தாண்டி உனக்கு பரிவட்டம் கட்டிடுவாங்களா? மொத்த குடும்பத்தையும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஹலோ, இந்நேரம் கோயில்ல பொங்கல் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஊரே ஒண்ணு கூடி கோயில்ல இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் வந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வான வெடிக்கலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஊரே சந்தோஷமா இருக்கும். நான் தான் அங்க போலியே தவிர என் மனசு முழுக்க அங்கதான் இருக்கு. பவுனு, சொந்த பந்தம்லாம் வந்திருப்பாங்கன்னு சொன்னல, ஒரு முக்கியமான சொந்தம் அங்க வந்திருக்காங்க தெரியுமா? முக்கியமான சொந்தமா? அது யாருமா? வேற யாரு, நம்ம சூர்யாவும் பவித்ராவும் தான் அங்க போயிருக்காங்க. அப்படியா? இது எனக்கு தெரியாம போச்சே. பொன்னிதான் போன் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொன்னா. அவ போன் பண்ணி அவங்கள வர சொல்லிருக்கா போல இருக்கு. இவங்க 2 பேரும் கிளம்பி அங்க போயிட்டாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு கை அரிசி எடுத்து போட்டு பொங்கல் வைக்கிறது தான் அவங்க ஊர் வழக்கமாமே. ராஜாராம அந்த பக்கமா ஏதோ போக்கு காட்டி அனுப்பிச்சிட்டு பொன்னி சூர்யாவையும் பவித்ராவையும் அரிசி எடுத்து போட வச்சிருக்கா. பொங்கல் நல்லா பொங்கிடுச்சா. அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதான பார்த்தேன். பொன்னியாவது சூர்யாவையும் பவித்ராவையும் விட்டுட்டு பொங்கல் வைக்கிறதாவது. அவ என்னையே விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் போயிருக்கா. சூர்யாவையும் பவித்ராவையும் விட்டுட்டு போயிடுவாளா? இப்படி ஏதாவது பொன்னி செய்வான்னு நினைச்சுக்கிட்டே இருந்த, அதே மாதிரி செஞ்சிருக்கா. பொன்னியா கொக்கான் நானா? அம்மா, இது பொன்னி மில்ஸ் ஓனர் மிஸ்டர் ராஜாராம் வீடு தானே? ஆமா, ராஜாராம் வீடு தான். நீங்க யாரு? நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் மேடம். இந்த வீட்ல பிளாக் மணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால இந்த வீட்டை ரைடு பண்ண வந்திருக்கோம். பிளாக் மணியா? என்ன சொல்றீங்க? அதாம்மா, சட்டத்துக்கு புறம்பா சம்பாதிச்ச பணம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்காக சோதனை போட வந்திருக்கோம். இங்க பாருங்க, அந்த மாதிரி தப்பான தொழில் பண்றவங்கலாம் யாரும் எங்க வீட்ல கிடையாது. நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க. இத பாருங்கம்மா, இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் யாரும் முட்டாள் கிடையாது. எந்த அட்ரஸ்க்கு வரணுமோ அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா தான் வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற பீரோ, லாக்கர், சாவி எல்லாம் எடுத்து கையில கொடுத்துட்டு ஓரமா போய் உட்காருங்க. பிரச்சனை பண்ணுனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு நாங்க சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்னம்மா? ஐயா, இங்க பாருங்க, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த சமயத்துல உள்ள வந்து இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் அவங்க எல்லாம் வீட்டுக்கு திருப்பி வந்த பிறகு நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்கங்க. என்னமா அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாள் வான்னு சொல்றீங்க. நாங்க என்ன டொனேஷன் வாங்க வந்திருக்கோம்? இது இன்கம் டாக்ஸ் ரைடு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நடத்த முடியாது. நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நாங்க உடனே ரைட் பண்ணுவோம். சரி, அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. என் தம்பிக்கு போன் பண்ணி நான் விஷயத்த சொல்லிடுறேன். போன் எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் இங்க அலௌட் கிடையாது. என்ன இது? பீரோ, லாக்கர், சாவி எல்லாம் தரீங்களா இல்ல உடைச்சு சர்ச் பண்ணுவா? ஐயோ, என்ன? இங்க பாருங்க, அதெல்லாம் எதையும் உடைச்சிடாதீங்க. சாவியை கொடுத்துடுறோம். பவுனு, சாவி எடுத்து கொடு. ஆபீசர், கொடுங்க. இந்தாங்க சார். ஆபீசர், நீங்க இங்க இருந்தே வாட்ச் பண்ணுங்க. நாங்க மேல போய் சர்ச் பண்ணிட்டு வரோம். ஆபீசர்ஸ் வாங்க. ஐயோ, என்னம்மா இது? என்ன? ஐயோ, பொண்ணுகிட்ட எப்படி சொல்றது?
எங்கம்மா போறீங்க? ஆ, அ, எங்க வீட்ல நான் பாத்ரூம் கூட போக கூடாதா? சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. ம். இந்தாங்க. கொடு. கீழே விழுந்துற போது பார்த்து. ஐயா, இந்த வருஷம் எங்க குடும்பத்தை சார்பா அம்மனுக்கு தங்க சூலாயுதம் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்க கொடுத்ததுதாம்மா எல்லாமே. உங்க தாத்தா பாலுச்சாமி இந்த அம்மனை கண்டெடுத்தார். உங்க அப்பா வேலுச்சாமி இந்த கோயிலை வளர்த்தெடுத்தார். நீங்க அவருடைய ஒரே மகளா இந்த கோயிலுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீங்க தான் பூர்த்தி பண்றீங்க. உங்களுக்கு முதல் மரியாதை செய்யாம வேற யாருக்குமா செய்வாங்க? ஐயா, பூசாரி ஐயா, இந்த சூலாயுதத்தை அம்மன் கையில கொடுத்து ஒரு சிறப்பு பூஜை பண்ணி பொன்னி அம்மாவுக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணு. சரிங்க ஐயா. சரியா? அதை கொடுங்க. சாமியை கும்பிடுங்க. தொட்டு கும்பிடு. ஐயா, நீங்க பொன்னியோட அப்பா மட்டும் இல்ல, இந்த கோயிலோட தர்மகர்த்தா. நீங்க தான் பொன்னி அம்மாவுக்கு பரிவட்டம் கட்டணும். அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் உனக்கு கிடைக்கணும் மாயா. அதுவும் அந்த வேலுச்சாமி கண்ணு முன்னாடியே நடக்கணும். அதை மட்டும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துறாத மாயா. முதல்ல பொன்னிக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவோம். அவனுங்க பவுனா இப்ப எது கால் பண்ற? என்னவா இருக்கும்? பேசுங்க. பாவம், ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது அவசர தேவையா இருக்க போகுது. பவுனு, பொன்னிக்கு பரிவட்டம் கட்டுற விசேஷத்தில் இருக்கோம். ஏதாவது முக்கியமான விஷயமா? ராஜாராம், நான் விசாலம் பேசுறேன்ப்பா. அக்கா சொல்லுங்கக்கா. எங்கப்பா இருக்க? கோயிலில் தான்க்கா. பொன்னிக்கு பரிவட்டம் கட்ட போறாங்க. என்ன விஷயம்க்கா? தம்பி, நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் காரங்க வந்திருக்காங்க. நம்ம வீட்ல ஏதோ தப்பான வழியில சம்பாதிச்ச பணம் இருக்குன்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்காம்பா. என்னக்கா சொல்றீங்க? நம்ம வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடா? நம்ம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கே. இது வரைக்கும் எந்த ரைடு வந்ததில்லை இந்த மாதிரி. அது என்னமோ தெரியாது ராஜாராம், திடீர்னு வந்து நிக்கிறாங்க. பீரோ சாவியெல்லாம் கேட்டாங்கப்பா, நான் கொடுத்துட்டேன். என்னவா, என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்திருக்கான். மாப்பிள, பொன்னி, ஏன் ரெண்டு பேரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. என்ன மாப்பிள, பரிவட்டம் கட்ட போற நேரம், இந்த நேரத்துல என்ன குழப்பம்? ஒரு நிமிஷம் மாமா, நான் பேசிட்டு போறேன். அக்கா, நீங்க போன் அந்த ஆபீஸ் கொடுங்க.
ஐயோ ராஜாராம், அவங்க கிட்டலாம் கொடுக்க முடியாது. அவங்க போன் எல்லாம் புடுங்கி வச்சுட்டாங்க. போன்லாம் பேசக்கூடாதான். நானே உங்களுக்கு தெரியாம பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்கிட்ட இருந்து பீரோ சாவியெல்லாம் வாங்கிட்டாங்கப்பா. மேல போய் என்னென்னத்தையோ திறந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பயமா இருக்குப்பா. அக்கா, நீங்க ஒன்றும் கொல்லப்படாதீங்க. அவங்க எங்க வேணா தேடட்டும். சட்டத்துக்கு புறம்பா நம்மள்ட்ட எந்த பொருளுமே கிடையாது. அவங்க தாராளமா தேடி பார்க்கட்டும். நீங்க ஒன்றும் கொல்லப்படாதீங்க. தேடி முடிச்சு என்கிட்ட தானே பேசுவாங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். ராஜாராம், வேற எதுவும் பிரச்சனை ஆகாது இல்லப்பா? ஒன்றும் ஆகாதுக்கா. சரிப்பா, வச்சிடுறேன். அவங்க பாத்துக்கலாம். என்னங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை பொண்ணே. மாமா பார்த்த போறதுக்கு ஒன்றும் இல்லை மாமா. பொண்ணே, நம்ம வீட்டில் பெருசாக அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது. நாம் வெறும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லை செக் டீலிங் தான் பண்ணுறோம். அங்கே பணம் எதுவுமே இருக்காது. நகை நீங்கள் போட்டிருக்கிறத தவிர வீட்டில் எதுவும் பெருசாக இருக்காது. நம்ம ஆடிட்டரோட அட்வைஸ் படி தான் எல்லாம் பண்ணுறோம். இதில் பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. சரியா? அம்மா ஒன்றும் இல்லை மாமா. ஐயா, நீங்கள் ஆரம்பிங்க. இந்தா. பரிவட்டம் கட்ட போறீங்களா? இப்பதான் இந்த மாயாவோட ஆட்டமே ஆரம்பிக்குது. எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறீங்களா இல்லையான்னு பாருங்க. சார், பணம் இங்க இருக்கு சார். பணமா? என்னம்மா என்ன சொல்றாங்க? போன? வாங்க போவோம். ஐயோ, மா என்னம்மா இது? ஐயோ, பணமா? ஐயோ ஐயோ, மா என்னம்மா இது? வீட்ல பணம் இல்லைன்னு சொன்னீங்க, இவ்வளவு பணம் இருக்கு? சாதாரணமா பணம் எல்லாம் ஆபீஸ்ல தான் வைப்பாங்க. வீட்ல பணம் எப்பவுமே இவ்வளவு இருக்காது. அப்ப இந்த பணம் எல்லாம் வானத்துல இருந்து கொட்டுச்சா? பணம் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கான அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. என் தம்பியை தான் கேட்கணும். அவர்கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட என்ன பேசணும்? நீங்க இதை கவுண்ட் பண்ணுங்க, போட்டோ எடுங்க. ஐயோ, என்ன பண்றது பொண்ணு? இதுல 30 லட்சம் கேஷ், ஜுவல்ஸ், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார். இப்படியெல்லாம் இவ்வளவு பணம் எங்க வீட்ல எப்பவுமே இருந்ததே கிடையாது. நீங்க ஒரு வாட்டி என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு தான் அம்மா சொல்றாங்கல்ல. ஒண்ணு செய்யுங்க, இல்லைன்னா எங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன தகவல் வேணுமோ அவ சொல்லுவா. தப்பான வழியில வந்த பணம் நிச்சயம் எங்க வீட்ல இருக்காது. அவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆபீசர், லோக்கல் போலீஸ்க்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஐயோ சார், ஜுவல்ஸ், கேஷ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேக்ல எடுத்து வைங்க. ஓகே சார். ஆள் இல்லாதப்ப எடுத்துட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபோன் கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அமைதியா இருங்க மேடம், நாங்க எங்க டியூட்டி தான் பண்றோம்.
எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு சின்ன தடங்கள் நடந்து போச்சு. பரவாயில்ல விடுங்க, மறுபடியும் பரிவட்டம் கட்டுறதுக்கு உண்டான பூஜையை ஆரம்பிங்க. ஆகட்டும். பூசரியா, சாமிக்கு மாலையை சாத்தி எடுத்துட்டு வாங்க. வா, இங்கே வாமா. நிறுத்துங்க பரிவட்டத்தை. என்ன சார், எதுக்கு பரிவட்டத்தை நிறுத்த சொல்றீங்க? சென்னையில் உங்க வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்கு. அது தெரியுது சார், அதுக்கு எதுக்கு பரிவட்டத்தை நிறுத்த சொல்றீங்க? உங்க வீட்டில் 30 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிருக்காங்க. சட்டத்துக்கு புறமா சம்பாதிச்ச பணமா இருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதனால விசாரணைக்கு உங்களை சென்னைக்கு கூட்டிட்டு போறோம். சார், என்ன சார் முட்டாள்தனமா இருக்கு? 30 லட்சம் ரூபாய் பணம் எங்க வீட்டில் இருக்கா? பொன்னி மில்ஸ் ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் வீட்டில் வச்சுக்கிட்டதே கிடையாது. யாரோ ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க, பைத்தியக்காரத்தனமா வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஆதாரம் காமிச்சா நம்புவீங்களா? என்ன ஆதாரம் இருக்கு? பாருங்க. சார், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இது ஃபோர்ஜரி, சுத்த ஏமாத்து வேலை. ராஜாராம் சார், கவர்மெண்ட் கணக்கு காட்டாம பணம் சம்பாதிக்கிறதும் அதை வீட்டில் மறைச்சு வைக்கிறதும் உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு வழக்கம் தானே. அப்புறம் ஏன் மறைக்கிறீங்க? சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு தேவையில்லாம தப்பாலாம் பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா முதலாளியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சட்டத்துக்கு விரோதமா நாங்க எதுவுமே செஞ்சதில்லை. இவர் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப நேர்மையா அந்த தொழிலை நடத்திட்டு இருக்காரு. சொல்ல போனா ஒரு தடவை கூட கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை எதுவுமே கட்டாம இருந்ததே இல்லை.
அவ்வளவு பணம் எங்க வீட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பொன்னி மேடம், உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி தான் அந்த சோதனை நடந்திருக்கு. 30 லட்சம் ரூபாயை கைப்பற்றிருக்கோம். அதுக்கு அவங்க தான் சாட்சி. அதனால எங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏங்க, என் பொண்ணுக்கு பரிவட்டம் கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டீங்களா? அதுக்குள்ள அதை தடுத்து நிறுத்தி அழைச்சிட்டு போக வந்துடுவீங்களா? எங்க கடமையை எங்களை செய்ய விடுங்க சார். ராஜாராம் சார், பொன்னி மேடம், நீங்க உடனே எங்க கூட சென்னைக்கு வந்தா நல்லா இருக்கும். இந்தா போனு கொடு. ஒரு நிமிஷம் வாங்க.